வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் ஷர்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் வாங்குவோம், அது மாதிரி வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஷர்ட்டை வச்சே எப்படி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் இதில் 12 ஷர்ட்டுக்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணலாம். இது போல் கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. அப்படியே ஷர்ட்டை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதை ஷர்ட்டோட அளவு இருக்கிற அளவுக்கு ஒரு செவ்வக அட்டைப்பட்டி எடுத்துங்க. அதில் முன்னாடியில் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. அப்போ தான் அந்த ஷர்ட்டு கீழே தொங்கிறதுக்கு வசதியாக இருக்கும், மூடுற மாதிரி இருக்கும். இதை நம்ம மூடி வைக்கிறதுனால பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெட்டியில் நான் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிட்டேன். 2 பக்கமும் இப்படி கட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் அந்த ஷர்ட்டு முன்னாடி அழகாக தொங்கும், மூடின மாதிரி இருக்கும். போல் கிளிப் எடுத்து ஒரு ஷர்ட் எடுத்து அந்த பெட்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்டு அழகாக மூடிடுங்க. மூடி செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ தான் நமக்கு ஷர்ட்டை பட்டன் இழுத்து மூடுறதுக்கு சரியாக இருக்கும். வேறு எங்கேயும் நீங்கள் கட் பண்ணவே தேவையில்லை. காலரை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சிங்க. மிச்ச இடத்த இப்படி எடுத்து நம்ம ஃபெவிகாலோ க்ளூ கன்னோ ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் நல்லா ஒட்டிக்கலாம். அடிப்பகுதி எல்லாம் ஒட்டிக்கலாம். உள்ளே எக்ஸஸாக இருக்கிறத இங்கே ஒட்டிக்கலாம். இப்போல் நான் ஒரு பெரிய பெட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போல் டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஃபெவிகாலை நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பரவலாக அப்ளை பண்ணி ஒட்டுறப்ப நமக்கு நல்லா படிமானமாக ஒட்டிக்கும். ஷர்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதோட மூடியிலேருந்து கட் பண்ண ஒரு அட்டையிலையோ இல்லை நீங்கள் தனியாக கூட ஒரு அட்டையை எடுத்துக்கலாம். நான் அப்படியே உள்ளே மடித்து விட்டுட்டேன். மேல் மூடி இப்போ திக்காக இருக்குங்கிறதுக்காக அப்படியே மடித்து போல் ஒட்டிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல கையை நீங்கள் மடக்கி வச்சு ஒட்டிக்கலாம். நான் க்ளூ கன் வச்சு ஒட்டியிருக்கேன். தச்சுக்கவும் செய்யலாம். நீங்கள் தச்சுட்டு அழகாக அது போல் பண்ணி ஒட்டி விடுங்க. கீழே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறத உள்ளே சொருகி நான் அப்படியே அது மேலே இந்த அட்டையை நல்லா க்ளூ வச்சு ஒட்டி ஒரு ஸ்கொயர் அதோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி அப்படியே மேலே வச்சு அழுத்தி விட்டுட்டேன். இப்போ முன்னாடி இருக்கிறத அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி நீட்டாக முன்னாடியும் தொங்க மூடி இருக்கும். நம்ம பட்டனை கட்டிட்டு அழகாக அப்படியே உள்ளே இருக்கிற ஷர்ட் அயர்ன் பண்ணி அடுக்கி வச்சோன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்கும் இந்த ஆர்கனைசர். ஷர்ட்டாலேயே ஒரு ஆர்கனைசர். இப்போ இந்த கை பகுதியை தான் வெட்டி இது போல் ஒட்டிட்டேன். இந்த அட்டையில் உள்ள அகலத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டி போல் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி அப்படியே சொருகினா போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை அட்டைப்பெட்டியில் ஒட்டிக்கலாம், சைட்லேயும் ஒட்டிக்கலாம். நான் ஒட்டலை, கீழே மட்டும் ஒட்டிட்டு வச்சுட்டேன். அப்படியே இந்த மாதிரி கைப்பகுதி தான் இது. நமக்கு ஒரு கைப்பகுதி இருந்தாலே இந்த பக்கம் போதும். மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் சைட்லெல்லாம் ஒட்டி விட்டுறலாம். உள்பகுதியில் நீட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படி தான் ஒட்டி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது அப்படியே அந்த கீழ்ப்பகுதியில் சொருகி விட்டுட்டாலே அந்த கீழ்ப்பகுதி வித்தியாசமாக தெரியாது, அட்டை வெளியில் தெரியாது. நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி மடக்கி பிச்சை இருக்கிற துணியை அப்படி மடக்கி விட்டுட்டு இதை நம்ம ட்ராயர் சொருகிற மாதிரி அதில் சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஷர்ட் ஆர்கனைசரோட ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு. இந்த கையை அப்படியே மடக்கி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம், இல்லை தச்சுக்கலாம். தச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒட்டுறதை விட. நான் ஒட்டிட்டேன், அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் அதிக அளவு ஷர்ட்டு வைக்காமல் நீங்கள் உங்கள் ஷர்ட்டோட அளவுக்கு தகுந்த பெட்டி எடுத்து போல் ஒட்டிட்டு உள்ளே எனக்கு 12 ஷர்ட்ஸு கொண்டது. இப்போ இது உள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸ்பேஸு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முன்னாடியில் ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வெட்டுறதுனால
இந்த துணி எக்ஸஸாக நமக்கு கீழே தொங்குற மாதிரி கிடைக்கும். இந்த காலரை நம்ம அப்படியே ஒட்டி விட்டுறலாம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி காலரோட இது அழகாக தெரியும்படியாக ஒட்டிக்கிங்க. இப்போ ஷர்ட்டு அடிக்கிட்டேன் பாருங்கள். எனக்கு ஒரு 12 ஷர்ட்டு அடிக்கியிருக்கேன் இதில். இப்போ இழுத்து மூடினா நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான் இது, அதிக வேலையே கிடையாது. நம்ம அதிகமாக கட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ஷர்ட்டை வச்சே நம்ம எல்லா ஷர்ட்டுக்கும் ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். இப்படி பட்டனை போட்டு விட்டுருங்க. வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு நம்ம அழகாக ஷர்ட்டு கலையாமல் எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ண ஷர்ட்டை அப்படியே வச்சபடியே இருக்கும். நமக்கு எத்தனை ஷர்ட்டு எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதும் தெரியும், எடுக்கிறதும் ஈஸி. வாங்க இப்போ அடுக்கி காமிக்கிறேன். அந்த காலர் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் அப்படியே ஒட்டியும் விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தைக்கவும் தைச்சிக்கலாம். அதை பெட்டியோடு சேர்த்து நம்ம மூடிடலாம். இந்த பட்டன்லாம் அப்படியே இருக்கிறதுனால நமக்கு இந்த கழுத்து பகுதியில் மட்டும் எக்ஸஸாக இருக்கிற கை இதை உள்ளே சுருட்டி விட்டு ஒட்டி விட்டுருங்க. நல்லா அழகாக உங்கள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். இப்படி சுற்றி பாருங்கள். காலர் பகுதி இப்படி தான் இருக்குது. சைடில் இப்படி தான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் நம்ம கபோர்டில் கதவு இல்லைனாலும் தூசு படியாமல் இப்படி ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஷர்ட்டாலே ஷர்ட்டுக்கான ஆர்கனைசர் ரெடி. இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் ஆர்கனைசர் செஞ்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க, எனக்கு ஆர்வமாக இருக்கும். மேற்கொண்டு எது செஞ்சாலும் உங்களுக்கு போடுறதுக்கு எனக்கு அது ஒரு உற்சாகத்தை தரும். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.